ஹிந்தியை யாரும் திணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் திணிக்கலை. சரி, ஹிந்தியை முழுமையாக இவங்க எதிர்க்கிறாங்களா திராவிடர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் முழுமையாலாம் எதிர்க்கலை. ஏன்னா இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்லேயே மும்மொழி கொள்கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அது நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மத்திய அரசு இதை ஒரு திட்டமாக அறிவித்து அப்படி ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக அது சிறப்பு திட்டம்ங்கிற மாதிரி அறிவித்து அதுக்கான நிதியை கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் திராவிடர்கள் 2 முறை சம்மதிச்சு பணம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. 3வது முறை அவங்க பணம் கொடுக்கல. நீங்கள் அமல்படுத்தலை, நாங்கள் அதுக்கான பணத்தை கொடுக்க முடியாது, நீங்கள் உங்களை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்கல. அப்போதான் அங்கே கோவப்படுறான் திராவிடன், இவ்வளவு பண்றேன்லடா, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க திராவிடர்கள். தமிழர்கள் மத்தியில் மத்திய அரசுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புரோட்டா கடையில் புரோட்டா தின்னுட்டு புரோட்டா கடைக்காரன் பணம் கேட்கும்போது ஒரு சொல்றான், ஏண்டா ஊரே எங்க அப்பா ஊரு, எங்க அப்பா ஊர்ல கடையை வச்சுட்டு நான் தின்ன புரோட்டாவுக்கே நீ பணம் கேட்பியா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இது சம்பவம். உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு இலவச வீட்டுக்கு கேட்க போறோம். அந்த இலவச வீட்டுக்கு நம்ம எல்லாம் எழுதி சரிங்க அதிகாரி சொல்லுவார், இத்தனை சதுரீட்டில் நீங்க வீடு கட்டுங்க, இவ்வளவு பணம் தரோம் அப்படின்னு சொல்லும்போது நாம என்ன சொல்லணும், சரிங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க எனக்கு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள பணத்தை மட்டும் தாங்க அப்படின்னு கேட்டா அதிகாரி கொடுப்பாரா?